12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடக்கம். மொத்தம் 8,21,000 மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்காக தனது பிறந்த தேதியை மாற்றிக் கொண்டவர் இசைஞானி இளையராஜாவை சந்தித்த போது நெகிழ்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றதும் தர்ம யுத்தம் செய்ய சென்றுவிட்டார் ஓபிஎஸ். பதவி இல்லை என்றால் எந்த எல்லை கோட்டிற்கும் போவார் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். புரட்சித் தலைவி அம்மாவும் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. அப்பா இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணவர்? தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலனா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கின்றன. பெரியகுளம் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவுக்கு பதிலாக தற்போது அதிமுக ஆட்சியில் இருந்தால் நாம் அனைவரும் இந்தியில் பேசிக் கொண்டிருந்திருப்போம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். இந்த பூமியில் இன்று நாம் வாழ்வதை விட மேம்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும். செங்கோட்டையில் கனிம வள கொள்ளையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமான் பேச்சு. மீனவர்களின் பிரச்சினைக்கு 1974ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் காரணம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தவர்கள் மாபெரும் பாவத்தை இழைத்து விட்டதாக காங்கிரஸ் திமுக மீது ஆளுநர் ஆர் என் ரவி மறைமுக விமர்சனம். தொகுதி மறுவரைவு குறித்து தமிழ்நாடு அரசு நடத்தவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தேமுதிக கட்டாயம் பங்கேற்கும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் வரை மட்டுமே செல்லும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் தனது மகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் ரக்ஷா பாக்ஷே காவல் நிலையத்தில் அளித்த புகாரால் பரபரப்பு. பங்குச்சந்தை மோசடி விவகாரம். முன்னாள் செபி தலைவர் மாதவி பூரி பூஜ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஆணை. தனது உறவினர் ஆகாஷ் ஆனந்தை பகுஜன் சமாஜ் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கினார் மாயாவதி. ஆயுள் உள்ள வரைக்கும் தனது அரசியல் வாரிசை அறிவிக்கப் போவதில்லை என்றும் திட்டவட்டம். ரஷ்யாவுடனான போர் நிறுத்த வழிமுறையை பிரான்ஸ் உக்ரைனுடன் இணைந்து அமெரிக்காவிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு. ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்புக்கு பின்பு இங்கிலாந்து பிரதமர் சால்மர் தகவல். துபாயில் நடந்த சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் வருண் சக்கரவர்த்தியின் சூழலில் வீழ்ந்தது நியூசிலாந்து. 44 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது இந்தியா. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடங்கியது 97வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா. ஏரியல் பெயின் படத்தில் நடித்த கெரான் கல்கின் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.